அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனுஷன் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தாலுமே, அவருக்கு இந்த 4 விஷயம் இல்லன்னா, அவரோட மனசுக்கு அமைதியே கிடைக்காது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில எல்லாமே இருந்தாலும், ஒரு டைம்ல நம்ம மனசு கேட்கிற ஒரே ஒரு கேள்வி இருக்கும் பாருங்க. யா அல்லாஹ் எனக்கு உண்மையிலே என்ன தேவை? அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்ஸரா இருக்கும் அப்படின்ற ரொம்ப அழகா சொல்லிக் குடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழகான துவாவ நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அந்த துவா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஅஃப்னி வர்சுக்னி. இந்த துவால நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப பெரிய 4 பிளெஸிங்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளெஸிங், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. ஏன்னா மனுஷனாலே பார்த்தீங்கன்னா பாவம் செய்யாம இருக்க முடியாது. நம்மள சில நேரம் தெரிஞ்சே தப்பு செய்றோம், சில நேரம் தெரியாமலே செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் மன்னிச்சாதான் நம்ம மனசு சுத்தமா இருக்கும். அந்த பாவங்களோட பாரம் மனசுல இருந்து அகந்து போயிடும். செகண்ட் பிளெஸிங், யா அல்லாஹ் எனக்கு கருணை புரிவாயாக. இந்த உலகத்துல மனுஷனோட கருணை சில நேரத்துல முடிஞ்சிடும். ஆனா அல்லாஹ்வோட கருணை மட்டும்தான் எப்பவுமே முடியாது. தேர்ட் பிளெஸிங், யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக. நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய வீடு இருந்தாலுமே, ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம் மட்டும் இல்லைன்னா யாருனாலுமே அவங்கவுங்க வாழ்க்கை அனுபவிக்க முடியாது. ஃபைனலா ஃபோர்த் பிளெஸிங், யா அல்லாஹ் எனக்கு வாழ்வாதாரம் வழங்குவாயாக. நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு உணவும் சரி, ஒவ்வொரு ரூபாயும், அதாவது சம்பளமா இருந்தாலுமே, ஒவ்வொரு வாய்ப்பு எல்லாமே அல்லாஹ் கொடுக்கிற ரிஸ்க் தான். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கை எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலுமே இந்த சின்ன துவா மறக்காதீங்க. இந்த துவாவை மனசார சொல்லுங்க. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஅஃப்னி வர்சுக்னி. இந்த 4 விஷயத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தா நம்ம வாழ்க்கை உண்மையிலே அழகாயிடும். அப்படியே அமைதியும் நிரம்பி இருக்கும். அல்லாஹ் நம் எல்லோரையும் மன்னித்து கருணை புரிந்து ஆரோக்கியமும் நல்ல வாழ்வாதாரம் வழங்குவானாக. ஆமீன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அழகான துவா உங்களோட மனசை தொட்டிருந்ததுன்னா, இதே மாதிரி இன்னும் நிறைய இஸ்லாமிய நினைவூட்டல்கள், துவாக்கள், மனசுக்கு நிம்மதி தர வார்த்தைகள் கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேர்ந்துருங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் எல்லோரையும் மன்னிச்சு நமக்கு கருணையும் ஆரோக்கியமும் நல்ல வாழ்வாதாரம் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.